நான் சொல்கிற 5 அறிகுறிகள் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் உடனே போய் சர்க்கரையை செக் பண்ணி பார்க்கணுங்க. முதல், உங்களோட உடல் எடை திடீர்னு ரொம்ப வேகமாக குறையுது. 2 வாரத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ண 70 கிலோ இருந்தது, இன்னைக்கு செக் பண்ணி பார்க்குறேன் 68 கிலோ இருக்குது. என்னோட சாப்பாடுலேயும் மற்றத்துலேயும் நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல, ஸ்டில் என்னோட வெயிட் குறையுது அப்படின்னா உடனடியாக போய் நீங்கள் செக் பண்ணணும். நம்பர் 2, சொல்ல முடியாத அளவுக்கு அசதி. காலையில் நல்லா தூங்குறேன் சார், 10 மணி நேரம் தூங்குறேன், எழுந்துக்கிறேன், என்னால் கொஞ்சம் கூட வேலையே செய்ய முடியல, உடம்புல சோர்வுகள் மற்றதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா உடனே நீங்க உங்க சுகர் அதிகமா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி பார்க்கணும். இல்ல உங்களுக்கு சக்கரை நோய் ஏற்கனவே வந்திருக்காங்கிற புரிதலை நம்ம தேடணும். நம்பர் 3, காலையில எழுந்து தலையணையை பார்த்தா தலையில இருக்கக்கூடிய முடியில பாதிக்கு மேல கொட்டி போய் கிடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் உடனே நீங்க கவனிக்கணும். ஏன்னா சக்கரை நோயாளிகளுக்கு தான் தலைமுடி வேகமா கொட்டும். சக்கரை நோய் இருக்கா இல்லையான்னு தெரியாத புரிதலோட தலைமுடி கொட்டுறதை நீங்க இக்னோர் பண்ணீங்கன்னா உங்க தலை முழுவதும் சொட்டையா போறதை பார்க்க முடியும். நம்பர் 4, ராத்திரியில 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை எழுந்து யூரின் போகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பிரஷர் இருக்கா, ரொம்ப பிரஷர் இருக்கா, உடனே நீங்க புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு சுகர் ஆரம்பிச்சிருச்சு இல்லைன்னா வந்திருக்கு. உடனே போய் சுகரை செக் பண்ணும். நம்பர் 5 ரொம்ப முக்கியமானது, ஸ்வீட் மேல ரொம்ப பிரியம் வருதா, ஸ்வீட் மேல காதல் வருதா. சார் எனக்கு வழக்கமா ஸ்வீட்டே பிடிக்காது, இப்போ என்னடானா இனிப்பு எங்க இருந்தாலும் தேடி தேடி சாப்பிட்றேங்கிற ஸ்வீட் கிரேவிங்ஸ் உங்களுக்கு வருதா, உங்களுக்கு சுகர் வந்துருச்சுன்னா. நான் சொன்ன 5 அறிகுறியில ஏதாவது 3 உங்களுக்கு இருந்தாலும் நீங்க ப்ரீ டயபெட்டிக்ல இருக்கீங்க, இல்ல உங்களுக்கு சக்கரை நோய் வந்துருச்சு. உடனே போங்க செக் பண்ணுங்க.